கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலை வேளைகளுக்கு வாய்த்ததை சொல்லி இயேசுவின் வாழ்க்கையில செய்த நன்மைகளை குறித்து நாங்கள் சாட்சியாக சொல்ல வந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று என் இயேசு வேதத்தின் மூலமாக அவர் தன் ஜீவனை உனக்காக எனக்காக கொடுத்தார். அந்த ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தனையால் தான் இன்றைக்கு வருத்தப்பட்டு வாழ்கின்ற அனைவருக்கும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை தருகிறார். பிரியமானவர்களே, நான் பேசிக் கொண்டிருக்கிறவன் வருத்தத்தோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு இரவு நேரத்திலே உறக்கம் இல்லாமல் விழித்துக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நோய்வாதிப்பட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கப்பட்டவனாக இருந்தேன். பிரியமானவர்களே, இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார். அப்படி அன்பை நான் பெற்றுக்கொண்டு நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக தான் கிராம கிராமமா போய் என் இயேசுவை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பிரியமானவர்களே, வருத்தத்தோடு வாழ்கிறையா, கஷ்டத்தோடு வாழ்கின்றையா, நீ துன்பத்தோடு வாழ்கின்றையா, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும், உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் என்றா அது ஒரே ஒரு நபரால் மட்டும்தான் தர முடியும். அது யார் என்றா என் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம் தர முடியும். பிரியமானவர்களே, வேதத்திலே நல்ல ஒரு தகப்பன் இருந்தார். அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை அந்த பகுதியிலே, அந்த கிராமத்திலே அவர்கள் சுகபோகமாக ரொம்ப ஐஸ்வர்யமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் தேவ அன்பாக நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இளைய குமாரன் சேரக்கூடாத நண்பரிடத்திலே சேர்ந்து தீய பழக்கத்துக்கு அடிமையாய் தன் தகப்பனை எதிர்த்து பேசும்படியாக அவன் வளர்ந்து விட்டான். பிரியமானவர்களே, அவர்கள் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு சினிமாவில் நல்ல ஒரு படம் ஓடுகிறது, நம்ம போய் பார்க்க வேண்டும் என்று எல்லோரும் காசு கேட்கிறார்கள். ஆனா இந்த இளைய குமார மாத்திரம் எங்க எல்லோருக்கும் நீதான் காசு கொடுத்து சினிமாவுக்கு கூட்டுக்கொண்டு போனோம் என்று சொல்லுகிறார்கள். என்றால் எங்களுடைய கிராமத்திலே நீங்க தான் ரொம்ப பணக்கார குடும்பம் என்று அடுத்து சொல்லும் போது அந்த இளையகுமாரன் சொல்கிறார், என்னை தகப்பனிடத்திலே போய் காசு கேட்ட அடிப்பார் என்று சொல்லுகிறார். அதுக்கு நண்பர்கள் சொல்லுகிறார்கள், உன் தகப்பனை நீ அடித்து வளர்க்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, தகப்பன் தான் பிள்ளைகளை அடித்து வளர்க்க வேண்டும். ஆனால் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், தகப்பனை அடித்து வளர்க்கலையா பிள்ளைகள். அப்படிப்பட்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாட்டிலே. பிரியமானவர்களே, இன்னைக்கு பெற்றெடுத்த தாய் தகப்பன் இன்றைக்கு பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 1வது படிக்கிறதிலிருந்து 12ஆம் வகுப்பில் தாய் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு பிள்ளைகள் நடக்கும். அல்லேலூயா. ஆனா அது கல்லூரிக்கு போகும்போது சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் அது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து வைக்கும். இதுதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கொடிய காலமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இவன் தகப்பனிடத்திலே அவன் போய் கேட்கவில்லை. ஆனா இருக்கிற நண்பர்கள் சொல்லுகிறார்கள், நீ ரொம்ப அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உனக்குள்ள இருக்கிற சொத்தை நீ பிரித்து கொண்டு கொண்டு வா என்று சொல்ல போது அந்த பணத்தை 4 மடங்கு 10 மடங்கு அதிகரிக்கிறாங்க. உங்க தகப்பனை காட்டின பெரிய ஒரு கோட்டீஸ்வரனாக நாங்கள் மாற்றி உண வைக்கிறோம் என்று அந்த நண்பர்கள் சொல்ல, அந்த நண்பருடைய வார்த்தையை இவர்கள் கேட்கிறார். இளையகுமார் தகப்பனிடத்தில் போய் கேட்கிறார், தகப்பனே, என் சொத்துல இருக்கிற உன்னிடத்தில் இருக்கிற சொத்தை எனக்கு சரிபாகமாக 2ஆக பிரித்து கொடு என்று கேட்கிறார். தகப்பனுக்கு அந்த சொல்லை கேட்டு தலையில இடி விழுந்தது போல அவர் அமர்ந்து கொண்டு வேதனையோடு, மகனே, இது மாய உலகம் அப்பா, இது சூனியம் வைக்கிற உலகம் அப்பா, இந்த மாய உலகத்திலே நீ மாட்டி சிக்கிக் கொள்ளாதே, நான் இருக்கும் விரலையே இது இருக்கட்டும், நான் எனக்கு பிறகு உனக்கும் உன் சகோதரருக்கும் சரி வந்தா நான் பிரித்து வைப்பேன் என்று எவ்வளவே தகப்பன் அந்த இளையகுமாரனுக்கு சொல்லும் போது அவன் கேட்கவில்லை.
அவன் ஒவ்வொரு நாளும் தகப்பனை துன்புறுத்தி அடித்து அவன் இருக்கிற சொத்தை அவன் பிரித்து கேட்கிறான். அவர் பார்க்கிறார் தகப்பன் அவனுக்குள்ள சொத்தை 2 பங்காக சரியாக பங்கிட்டு அவரிடத்தில் கொடுக்கிறார். அந்த சொத்தை விட்டெடுத்து தன் நண்பர்களை கூட்டுக்கூட அயல்நாட்டுக்கு செல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த இளைய குமாரனுக்கு மாம்சத்தினுடைய இச்சைகள், கண்களுடைய இச்சைகள், ஜீவனுடைய பெருமை அவனுக்குள்ளாக வந்துவிட்டது. பிரியமானவர்களே, பணம் வந்துவிட்டு உடனே அவன் அயல்நாட்டுக்கு செல்லுகிறான். அயல்நாட்டுக்கு சென்று அவன் எப்படியாவது இந்த பணத்தை வைத்து 10 மடங்கு சம்பாதித்து தன் தகப்பனை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு கோட்டீஸ்வரனாக நிற்க வேண்டும் என்று போகிறான். ஆனா அங்க போன உடனே ஆடலும் பாடலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அவன் மதி மயக்கத்திலே அவன் போதைக்கு அடிமையாகி எல்லாவற்றிலும் இருக்கிற பணத்தை செலவழித்து கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாவற்றை அழித்து விட்டார்கள். அவன் தனிமரமாக நிற்கிறான். அவன் போதை தெளிந்து பார்க்கும் போது அவனிடத்தில் இருக்கிற ஒரு நண்பர் கூட இல்லை. அவன் தனிமரமாக நின்று கொண்டிருக்கின்றான். பிரியமானவர்களே, அவன் பார்க்கிறான். அவன் வைத்திருக்க பேக்கை திறந்து பார்க்கிறான், பணம் இல்லை. அவன் வைத்திருக்க பாக்கெட்ல கைவிட்டு பார்க்கிறான், பணம் இல்லை. ஐயோ, சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லையா என்று நினைவில் கூர்ந்து அவன் பிச்சை எடுக்கலாம் என்று கூட நினைக்கிறான். எடுக்க முடியவில்லை. அவன் பார்க்கிறான், எங்கேயாவது போய் ஒரு வேலையை செய்து வயிற்று ஒப்பிக்கொள்ளலாம் என்று வேலை கேட்கும் போது பன்னி மேய்க்கின்ற பன்னிக்கு போடுகின்ற தீனியை அந்த வேலைக்கு அவன் போகிறான். எப்படியாவது இருக்க போற தவிட்டை தின்னு நம்ம வயிற்று ஒப்பிக்கும் நினைக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. நம் தகப்பனிடத்திலே எத்தனையோ பேர் வேலை செய்கிறார்கள், அதுல ஒரு ஆட்கள் நம்ம போய் செய்வோம் என்று அவன் புத்தி தெளிந்து அவன் மயக்கம் தெளிந்து மீண்டுமாக தப்பனை நோக்கி வருகிறான். தகப்பன் பார்க்கிறான், தன் மகன் வந்து விட்டான் என்று ஓடி கட்டி பிடித்து கண்ணீர் விட்டு அழுது அவனுக்கு ஒரு விருந்து வைக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. ஆனா அன்றைக்கு அவன் அந்த தகப்பன் இன்றைக்கு எவ்வளவுதான் பிள்ளைகள் தவறுகள் செய்தாலும் சரி, மன்னிக்கிற, பரிதபிக்கிற, பாசம் வைக்கிற இந்த உலகத்துல 2 ஜீவன் தான். அது உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் மாற்றம். ஆனா உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தினார் இயேசு. அவர் மன்னிக்க அவர் வல்லவரா இருக்கின்றார். பிரியமானவர்களே, வாலிப சகோதர சகோதரிகளே, இந்த கெட்ட குமாரனை பிளவாகாத அளவுக்கு உன்னை பெற்றெடுத்த தாய் தகவனுக்கு நல்ல ஒரு வாலிப பிள்ளையாக, வாலிப மகளாக இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீ கெட்ட குமாரமாக நீ மாறக்கூடாது. நீ நல்ல குமாரனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அந்த தகப்பன் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்ம வீட்டிலே நல்ல ஒரு விருந்து வைக்க வேண்டும் என்று விருந்து வைக்கிறார்கள். தகப்பனும் நடந்து கொண்டிருக்கிறது. மூத்த குமாரன் வருகிறான். திடீரென்று பார்த்தா பந்தல் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சமையல் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னு ஒண்ணுமே புரியல. வேலையாட்களை கூப்பிட்டு கேட்கிறான், இங்க என்ன நடக்குது என்று கேட்கும் போது உன் இளைய குமாரன் வந்துவிட்டான் என்று செய்தி சொல்ல அவனுக்குள்ள எரிச்சல், கோபம், போராமை அவனுக்குள்ள வந்து விட்டது. தகப்பனுக்கு தெரியும், மூத்த குமார் இந்த நேரத்துக்கு வந்து விடுவான், இன்னும் உள்ள வரவில்லையே, அவன் எங்கே போய்க்கிறான். வெளியே பார்க்கும் போது வெளியே அமர்ந்து கொண்டிருக்கிறான். தகப்பன் வந்து கேட்கிறான், ஐயோ என் பாசமுள்ள என் மகனே, எதற்காக நீ வெளியே நிற்கிறாய் என்று கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு நாள் இப்படி ஒரு விருந்து வைத்திருக்கிறியா? அவன் எல்லாருக்கும் அழித்து விட்டு மீண்டுமாக வந்திருக்கிறான். தகப்பன் சொல்லுகிறான், அவன் போனான், காணாமல் போனான், அவன் மரித்து போனான், அவன் உயிர்த்தெழுந்து வந்திருக்கின்றான். அவன் நீயோ என்னோடு கூட இருக்கிறது அனைத்தும் உனக்குதான் என்று தகப்பன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவுதான் பாவங்கள் செய்தால், எவ்வளவுதான் இந்த கிராமத்தை கெட்ட பேர் எடுத்தாலும் உன்னை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் என்றால் அது இயேசு ஒருவர் மாத்திரம்தான். பிரியமானவர்களே, நாங்களும் ஒரு காலத்திலே இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். வியாதியிலே நான் மரண படுக்கையிலே இருந்தேன். என் இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தான், என் பாவத்தை மன்னித்தான். இன்னைக்கு கிராமத்திலே ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். நான் பெற்ற அந்த ஆசீர்வாதம், நான்